இப்போ உடலுக்கு தேவையானது உடலுடைய இயக்கத்திற்கும், உணவுப் பொருளில் நாம் உண்ட உணவிலிருந்து குளுக்கோஸ் என்ற அந்த சாறு வடிக்கப்பட்டு, அந்த சாறானது இரத்த நாளங்களின் மூலம் ஒவ்வொரு உடலில் உள்ள திசுக்களுக்கும் சென்றடையும் பொழுது, அந்த சாறு உயிர்ச்சாறு அல்லது இந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன உணவ எடுத்துக்கினாலும் அது அந்த தன்மையில தான் உடலுக்குள்ளால செல்லுக்கு போய் சேர்க்க முடியும். நீங்க கறிய சாப்பிட்டாலும் சரி, நீங்க மரக்கறி உணவு எடுத்துக்கினாலும், நீர் பொருளா சாப்பிட்டாலும், கட்டி பொருளா எடுத்துக்கினாலும், எல்லாமே குளுக்கோஸ் என்றக்கூடிய அந்த உயிர்ச்சாறு நிலையில தான் அது போய் சேரணும். இது ஒவ்வொரு செல்லினுடைய பகுதிக்கும் இந்த இரத்த நாளங்களின் மூலம் இரத்தத்தோடு கலந்து அது சென்றடையும் பொழுது, இந்த உயிர்ச்சாறுங்கிறது தான் எரிபொருள். இந்த எரிபொருள் எரிக்கப்படும் பொழுது, அதில் இருந்து வெளிப்படும் ஆற்றல் தான் செல்களை இயக்குகிறது. அந்த செல் இயக்கம் தான் உடல் இயக்கம். நீங்க இருக்கிற கைய மேல தூக்கணும்னா, அது பாட்டுக்கு கை சும்மா தூக்கி வந்துடல. நீங்க ஏற்கனவே உண்ட உணவிலிருந்து அந்த கையில் உள்ள இந்த கையை தூக்குவதற்கான அத்தனை உள்ளுறுப்புகள், நரம்பு, தசை, இந்த எலும்பு இவைகளுக்கு ஊடே இருக்கக்கூடிய உயிர் செல்லுகளுக்கு இடையில் இந்த உயிர்ச்சாறு சென்றடையும் பொழுது, இதனூடே உயிர்காற்று, உயிர் வழி ஆக்ஸிஜன்ங்கிற இது மொத்த கலவையிலிருந்து அத மட்டும் நுரையீரல்ல பிரிச்சு குடுக்குறது அவங்க வேலை. இவங்களும் உள்ள போயி, இந்த காற்றால் எப்படி இன்னைக்கு வண்டியில பெட்ரோல வந்து நம்ப தீ வச்சு எரிக்கும் பொழுது, அது காற்றோடு கலந்து தான் எரியும். இப்ப வண்டியினுடைய கார்புரேட்டர்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் போறதுக்கு ஒரு வழி இருக்குன்னாக்கா, காற்று போறதுக்கு ஒரு வழி இருக்கும். ஆக்ஸிஜன் உள்ள கிடைச்சா தான் அது எரிய முடியும். இல்லன்னா எரியாது. அப்படி உடலுடைய அந்த உள்ள இருக்கிற செல்லுல, அந்த உயிர்ச்சாறு ஆக்ஸிஜன் உயிர் காற்றை எடுத்து, அது எரிந்து, அதில் வெளிப்படும் ஆற்றலைக் கொண்டுதான் அந்த உயிர் செல்லானது இயங்குகிறது. அந்த இயக்கம் தான் கைய மேல தூக்குன்னா, அது தூக்குறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் அந்த ஆற்றலிலிருந்து தான் கிடைக்குது.